ஒரு நிமிடம் கண்களை மூடி அப்படின்னு சொல்லும்போது கண்ணை மூடணும். கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கண் முன்பாக கொண்டு வருவோம். இப்போ இந்த நேரத்தில், இந்த பொழுதுல நமக்கு அவருடைய நினைவை தவிர, அவருடைய சிந்தனையை தவிர வேறு எதுவும் நமக்குள் குறுக்கிடக்கூடாது என்று சொல்லி அவருடைய கையை பிடிச்சுக்கிட்டு அவர்கிட்டே கேட்போம். உம்முடைய நினைவினால் நான் நிரம்பி இருக்கிற வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி, நீர் எனக்கு கற்றுக் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையையும் நான் முழுமையாக கற்றுக்கொள்வதற்கு என் உள்ளம், என் சிந்தனை, என் எண்ணங்கள் யாவும் ஒத்துழைக்க வேண்டும். அந்த ஒத்துழைப்பிற்கு உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அசைவாட வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி பார்த்து கேட்போம். அவர் அந்த காரியத்தை தருவார். அவர் அந்த பலத்தை தருவார். அதற்குரிய செயல்பாட்டை இந்த வேளையிலே ஆண்டவர் தருவார். நீரப்பும் இப்போதே நீரப்பும் தூய ஆவியே நீரப்பும். சொல்லுவோமா? நீரப்பும் இப்போது நீரப்பும் தூய ஆவியே நீரப்பும். நீரப்பும் இப்போதே. நல்ல கரவை தட்டி. தூய ஆவியே நீரப்பும். சொல்லுங்க. நீரப்பும் இப்போது நீரப்பும் தூய ஆவியே நீரப்பும். காற்றுக்கள் உமக்கு கீழ்ப்படியும், நெருப்புக்கள் உமது ஊழியனா. காற்றுக்கள் உமக்கு கீழ்ப்படியும், நெருப்புக்கள் உமது ஊழியனா. எங்களின் வீடுகளில் தூய ஆவியே நிரப்பும். எங்களின் வீடுகளில் தூய ஆவியை நிரப்பும். தூய ஆவியே, தேவ அக்கினியே. தூய ஆவியே, தேவ அக்கினியே. தூய ஆவியே, தேவ அக்கினியே. பாடுவோம். தூய ஆவியே, தேவ அக்கினியே. எழுவி தேவா எழுவி, என் நெஞ்சில் வருவீரே. எழுவீர் தேவா எழுவீர், என்னை நெஞ்சில் வருவீரே. தூய ஆவியே, தேவ அக்கினியே. தூய ஆவியே, தேவ அக்கினியே. மாற்றும் இப்போது மாற்றும், பாவி என்னையும் மாற்றும். மாற்றும் இப்போது மாற்றும், ஆவி என்னையும் மாற்றும். திரும்ப சொல்லுவோம். மாற்றும்
இப்போது மாற்றும். ஆவி என்னையும் மாற்றும். நெருப்பாய் பூமியில் விழுந்திடுவாய், வல்லமையாய் இங்கு இறங்கிடுவாய். நெருப்பாய் பூமியில் விழுந்திடுவாய், வல்லமையாய் இங்கு இறங்கிடுவாய். நெருப்பாய் பூமியில் இறங்கிடுவாய், வல்லமையாய் இங்கு இறங்கிடுவாய். நெருப்பாய் பூமியில் இறங்கிடுவாய், வல்லமையாய் இங்கு இறங்கிடுவாய். எங்களின் குடும்பங்களில் தூய ஆவியே நிரப்பும். எங்களின் குடும்பங்களில் தூய ஆவியே நிரப்பும். தூய ஆவியே, தேவக்கினியே, தூய ஆவியே, தேவக்கினியே. எழுவீர் தேவ எழுவீர், என் நெஞ்சில் வருவீரே. எழுவீர் தேவா எழுவீர், என் நெஞ்சில் வருவீரே. எல்லாரும் சேர்ந்து தூய ஆவியே, ஆமென். தேவக்கினியே. எல்லாரும் தூய ஆவியே, தேவக்கினியே. மீண்டும் மீண்டுமாக தூய ஆவியே, தேவக்கினியே. ஞானத்தோடு தூய ஆவியே, தேவக்கினியே. இடைவிடாமல் தூய ஆவியே, தேவக்கினியே. 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 அப்படியே அமைதியா ரெண்டு கரங்களையும் விரித்து, அமைதியா கண்ணை மூடி ரெண்டு கரங்களையும் விரித்து, என்னை நிரப்பும் ஆவியானவரே. அது ஒண்ணுதான், அவற்றை இப்ப நம்ம கேட்கணும். என்னை நிரப்பும். ஏனென்றால் கிறிஸ்து இப்பொழுது நீர் எங்களிடம் ஆவியானவராகத்தான் அசைவாடி கொண்டிருக்கிறீர். கிறிஸ்துவாகிய நீர் இந்த உலகத்திலே தூய ஆவியானவராகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறீர். தூய ஆவியானவராகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர். அப்படிப்பட்ட நீர் என்னை நிரப்பும். ஆண்டவரே சொல்லுங்க, நிரப்பும் சொல்லுங்க. அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இந்த செய்தி அதை வெளிப்படுத்தும். அவரால் நாம் நிரம்பவில்லை என்று சொன்னால் நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே முடியாது. ஒரு சாதாரண மனிதனாக இந்த உலகத்திலே 10ஓடு 11ஆக நான் வாழ்வேனே தவிர இந்த பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதல் இன்றி ஒரு நல்ல கிறிஸ்தவனாக வாழ முடியாது. கிறிஸ்துவையோ கடவுளையோ அன்பு செய்ய முடியாது.
கோவிலுக்கு போகிறவங்கெல்லாம் கடவுள் மேலே அன்பாக இருக்காங்கன்னு மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. வழிபாடுகளில் கலந்து கொள்றவங்க ஆண்டவரை அன்பு செய்கிறாங்கன்னு நினச்சிடாதீங்க. எல்லாரும் ஆண்டவரை அன்பு செய்ய முடியாது. ஆண்டவருடைய அன்பு, அவருடைய அன்பு என்ற அந்த தூய ஆவியானவர் எந்த ஒரு மனிதனை நிரப்புகிறாரோ அவர்கள் மட்டுமே கிறிஸ்துவை, கடவுளை உண்மையாக அன்பு செய்ய முடியும். அன்பு என்பது ஒரு ஆற்றல். ஆவியானவரும் ஆற்றல் தான். அந்த ஆவியானவருக்குள் இருந்து புறப்பட்டு வருவதே இந்த அன்புதான். ஆகவே என்னை நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்போம். அவர் நிச்சயமாகவே நம்மை நிரப்புவார். நாம் நிரம்புவதற்குரிய தாகத்தை அவர் நமக்கு தருவார். இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே, ஆமென். கொஞ்சம் பின்னால் இருக்கிறவங்க ஒரு ஸ்டெப்பு அப்படி வந்து முன்னால் எம்டியாக இருக்கிற சேரில் உட்காருங்க. நான் தெலுங்கில் பேசலை சகோதரிகளே, நான் உங்கள்கிட்ட தெலுங்குலையா பேசினேன்? உங்களுக்கு புரியுதா இல்லையா? உங்களுக்கு முன்னால் இருக்கிற சேரில் உட்காருங்க. எந்த சேர் உங்களுக்கு முன்னால் எம்டி ஆயிட்டோ எம்டியான சேரில் உட்காருங்க. ஆண்களும் அதே போல்தான், ஒரு கேப்பே இல்லாமல் சகோதரர் இங்கே உட்காந்துட்டா அதுக்கு முன்னால் அதுக்கு பின்னால் ரெண்டு சேர் எம்டியாக இருக்கு, உட்காருங்க. இப்போ இவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்த இடம் கேப்பா இருக்கு. இன்னும் கேப்பு கிடக்கு, இன்னும் எம்டியா இருக்கு சேரு, உட்காருங்க. சில பேருக்கெல்லாம் பசை போட்டு ஒட்டியிருக்குன்னு நினைங்க, எந்திரிக்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. இங்கே நடுமத்தியில் ஒரு சேர் கம்மி இதாக இருக்கு, நடுமத்தியில் ஒரு சேர் எம்டியா இருக்கு. சும்மா வாங்க, எந்திரிச்சு வாங்க. அந்த பைய எந்திரிச்ச சேர் எம்டியா இருக்கு. அந்த அண்ணன் எந்திரிச்ச சேர் எம்டியா இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்தில் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. இங்க 3 சேர் எம்டியா இருக்கு. ഞാൻ മലയാളത്തിൽ പറഞ്ഞില്ല, തമിഴിലാണ് പറയുന്നത്. 3 சேர் எம்டியா இருக்கு. மனுஷன் உட்கார்றதுக்கு தான் சேரு. ஒரு சேரில் பேக் உட்கார்ந்துருக்கு, ஒரு சேரில் பேக் உட்கார்ந்துருக்கு. ஆள் ரிசர்வ், அதுக்கு அடுத்த சேர் ரிசர்வ் தானா? சரி, ஓகே, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? கம்ஃபர்டபுளாக இருக்குது, நல்லா இருக்குது. உங்கள் முகத்தை பார்க்குறதுக்கு, உங்கள் முகத்தை பார்த்து செய்தி கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் கண்டம் மூடிக்கிட்டு அங்கிட்டலாம் திரும்பிட்டு அப்படிலாம் செய்தி கொடுக்க மாட்டேன். முகத்தை நேருக்கு நேர் பார்த்து தான் என்ன செய்வேன்? செய்தி கொடுப்பேன். உங்கள் முகம் எனக்கு நன்றாக தெரிய வேண்டும். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவை ஆண்டவர், மரியே வாழ்க. இன்னைக்கு என்ன திருவிழா? தூய ஆவியானவருடைய திருவிழா. அதனால நிக்காம கொஞ்ச நேரம் கையை தட்டி ஆவியானவரே வாழ்கன்னு சொல்லி கரங்களை தட்டுவோம். நிப்பாட்டாம 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 நிப்பாட்டாம. ஓகே, போதும் போதும் போதும். இந்த ஆவியானவர் இல்லாம கிறிஸ்தவமே இல்லை, கிறிஸ்தவனே இல்லை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகவே இந்த
ஆவியானவர் பெருவிழாவை ஆவியானவர் கொடுக்கின்ற வார்த்தையை கொண்டு நாம் கொண்டாடுவோமாக. முதலாவது, இன்றைய திருப்பலியிலே நற்செய்தி வாசகத்தில் உள்ள ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்து அதிலிருந்து நாம் தொடங்கி தூய ஆவியானவரை குறித்து தியானிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். நாம் எடுத்துக்கொள்வோம் யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம். யோவான் நற்செய்தி 20வது அதிகாரம் 22வது இறை வார்த்தை. இதை சொன்ன பின் எல்லா காரியத்தையும் சீடர்கள்ட்ட பேசின பிறகு அவர் அவரை கல்மேல் ஊதி, அவர் கைமேல் ஊதியா? அவர்கள் மேல் ஊதி, அவர் தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சீடர்களுக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் திருச்சபை நமக்கு திருமுழுக்கின் நேரத்திலேயே தூய ஆவியானவரை கொடுக்கின்றது. நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தூய ஆவியானவரை திருச்சபை நாம் திருமுழுக்கு பெறுகின்ற அந்த வேளையிலேயே நமக்கு கொடுக்கின்றது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஏன் தூய ஆவியானவரை ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த தூய ஆவியானவருடைய துணை இல்லாம நம்ம என்ன செய்ய முடியாது, வாழ முடியாதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவர் அதை கொடுக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர் தூய ஆவியானவரால் பிறந்தவர். யாரு? ஆண்டவராகிய இயேசு தூய ஆவியானவரால் பிறந்தவர், தூய ஆவியானவரால் நிறைந்திருந்தவர், தூய ஆவியானவரால் நிறைந்திருந்தவர். ஆகவே தூய ஆவியானவர், கடவுளுடைய ஆவியானவர் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நன்றாக உணர்ந்திருந்தார், அறிந்திருந்தார். நன்றாக உணர்ந்து அறிந்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் தன்னை பின்பற்றிய தான் அழைத்த பொழுது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய பின்பாக வந்த அத்தனை சீடர்களுக்கும் அவர் ஊதி கொடுக்கிறார், தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னாலே அவர் ஒரு காரியத்தை அவர் அங்க வாக்கு கொடுக்கிறார். யோவான் நற்செய்தியில தான் 16வது அதிகாரத்துல 7வது வசனத்துல அவர் வாக்குறுதி கொடுக்கிறார். என்ன வாக்குறுதி கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி சொன்னா, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால், அதாவது நான் விண்ணுக்கு போவதால், என் தந்தையினிடத்திலே போவதால் நீங்கள் பயனடைவீர்கள். நான் போகாவிட்டால், நான் போகலன்னா துணையாளர் என்ன செய்ய மாட்டாரு, வரமாட்டார். நான் போனா தான் அவர் என்ன செய்வாரு, வருவார். நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன், அவரை உங்களிடத்திலே அனுப்புவேன் சொல்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. அந்த 20வது அதிகாரத்துல அவர் என்ன செய்றார், ஊதி தூய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்வதற்கும் அவரால் நிரப்பப்படுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. திருமுழுக்குல நமக்கு தூய ஆவியானவரை கொடுத்தாச்சு, ஆனா நம்ம நிரம்பல. நிரம்பணுமா? நிரம்பல. ஏன்னு சொன்னா, நிரம்புறதுக்கு ஒரு ஏற்ற காலம் வேணும். நிரம்புறதுக்கு ஒரு ஏற்ற காலம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் ஒரு காலகட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த காலகட்டத்திலே அவன் தாகத்தோடு ஆண்டவரிடத்திலே சென்றால் அந்த பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து விடுவார். அல்லேலூயா. தாகம் இல்லைனாலும் அவர் செலக்ட் பண்ணி கொடுப்பார். எப்படின்னு சொன்னா, பவுலடியாருடைய வாழ்க்கையில பவுலடியார் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர். 12 திருத்தூதர்களை அழைத்த பொழுது இவரையும் கூட போய் என்ன செஞ்சிருக்கலாம், கூப்பிட்டுருக்கலாம். கூப்பிடல, விட்டு வச்சுட்டார். பவுலடியார் நினைச்சிட்டாரு, விட்டு வச்சுட்டார். அப்புறம் இவர் விண்ணேற்போடு அடைந்த பிறகு கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செய்தாரு, துன்புறுத்தப்படுகிறார்கள். அப்படி துன்புறுத்துகின்ற அந்த வேளையிலே அந்த துன்புறுத்துதலை செய்கின்ற இந்த பவுலடியார்,
அப்ப சவுல்னு அவர் அழைக்கப்பட்டார். அந்த சவுலாக இருந்த நேரத்தில் ஆண்டவர் இவர் என்ன செய்யறாரு? பிடிக்கிறார். இவர் பிடிச்சி பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்க பாருங்க, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காலகட்டத்தை வச்சிருக்கிறார். அவருடைய சீடர்களை முன்னாவே என்ன செஞ்சார்? அவர் விண்ணேற் படைந்த அந்த 50வது நாளிலேயே அவருடைய சீடர்களை நிரப்பி விட்டார், ஆட்கொண்டு விட்டார். அல்லேலூயா. ஆனால் இந்த பவுலடியாரை என்ன செய்யறாரு? லேட்டா தான் பிடிக்கிறார். அப்போ ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறான்னு சொன்னா, நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் அவர் குறித்து வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நாம தான் அக்கறையோட இருந்து தாகத்தோட இருந்து என்ன செய்யணும்? அந்த தூய ஆவியானவரால் நிரம்ப வேண்டும், ஆட்கொள்ளப்பட வேண்டும். முன்னால இருக்கிறவங்க கேட்கிறீங்களா? கேட்கிற மாதிரி இருக்கிறீங்களா? நான் உங்க முகத்தில் நல்லா பார்க்குறேன். பிரைஸ் தி லார்ட். உள்ள போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். வார்த்தை உள்ள போகுதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே கவனமோடு கேளுங்க. ஏன்னு சொன்னால், நான் ஒரு எப்போவுமே செய்தியை செய்தியாக சொல்வதில்லை, கற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாத்தியாரை போல பாடத்தை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுப்பேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா என் உள்ளத்தில் ஆண்டவர் அப்படிதான் சொல்வார், நல்லா சொல்வார். நல்லா கற்றுக் கொடு, இந்த மக்களுக்கு புரியணும், நல்லா அவங்களுக்கு என்ன செய்யணும்? புரியணும். அல்லேலூயா. அப்போ நம்ம யோவான் நற்செய்தி 20வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் ஊதுறார். அவர் ஊதி என்ன செய்றாரு? தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மட்டும் போதாது, அது மட்டும் என்ன செய்யாது? போதாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, லூக்கா நற்செய்தியில 24வது அதிகாரத்தில் லூக்கா 24:49 என் தந்தை வாக்களித்த வல்லமையை, அதை நல்லா கவனிங்க. என்ன சொல்றாரு? தந்தையாகிய இறைவன் வாக்களித்த. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா அவர் யோவேல் நற்செய்தியிலேயே சொல்லியிருக்கிறாரு, இறுதி நாளில் நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழிவேன் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். வாக்களித்த அந்த வல்லமையை. பிரைஸ் தி லார்ட். வல்லமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஆற்றல், சக்தி. ஆற்றல், சக்தி. அந்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்தில் இருந்து வரும் அந்த வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை. உன்னதத்தில் இருந்து வருகின்ற அந்த வல்லமையினால், இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பதே பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? ஆட்கொள்ளப்படும் வரை அப்படின்னு சொன்னா, ஆட்கொள்ளப்படுதல் சொன்னா நிரம்புதல். ஆட்கொள்ளப்படுதல்னு சொன்னா நிரம்புதல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம உடம்பு முழுதும் என்ன நிரம்பி இருக்கு? பாயசமா? சுகரா? நம்ம உடம்பு முழுதும் என்ன நிரம்பி இருக்கு? ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்ம உடம்பு முழுதும் என்ன நிரம்பி இருக்கு? ஒருத்தருக்கும் சொல்ல தெரியல. நீங்க என்ன கொக்கோ கோலாவால நிரம்பி இருக்கீங்களா? இல்லை இல்லை, நம்ம உடம்பு முழுதும் ரத்தம் நிரம்பி இருக்கிறது. எப்படி இருக்குது? ஆமா, அப்படின்னு சொன்னா ரத்தம் ஆட்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. இந்த ரத்த ஓட்டம் ஓடினா தான் ஒரு மனுஷன் உயிரோட என்ன செய்ய முடியும்? இருக்க முடியும். அதே போல ஒரு மனிதனுக்குள்ளே ஆவியானவர் வந்து அவனை நிரப்பினால்தான் அவன் ஆத்மாவிலே உயிரோடு இருக்க முடியும். 5000 கொடுத்தாதான் கை தட்டுவீங்களோ? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதுக்கு கை தட்டணும்னு சொல்லி நல்லா தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுதான் முக்கியமான காரியம். அதனால
ஆட்கொள்ளுதல் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நமக்கு உள்ளத்துக்குள்ள ஒரு உணர்வு வேண்டும், உணர்ச்சி வேண்டும், நல்ல கரங்களை என்ன செய்யணும், தட்ட வேண்டும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அவர் சொல்றாரு, இந்த தந்தை வாக்களித்த அந்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புவேன், அது ஆட்கொள்ளப்படும் வரை நீங்க என்ன செய்யுங்க. எதுக்காக அப்படி சொன்னாரு? யோவான் 15:5. யோவான் 15:5 எல்லாம் பாருங்க. ஹலோ, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு வசனத்தில் ஆரம்பித்தேன், பிறகு இன்னொரு இடத்துக்கு போனேன், பிறகு திரும்ப இன்னொரு இடத்துக்கு போகிறேன், திரும்ப இன்னொரு இடத்துக்கு வரேன். இப்படி நான் போய் அந்த காரியத்தை தொடர்பு படுத்துகிறேன், ஒன்றுக்கொன்று என்ன செய்கிறேன், தொடர்பு படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா இறைவார்த்தை எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, அது ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. பிரைஸ் தி லார்ட். வாசிங்க இப்போ யோவான் 15:5. நானே திராட்சை செடி. நானே இந்த மைக்கில் வாசிக்கிறவங்க மட்டும் வாசிங்க, மற்றவங்க கவனிங்க. நானே திராட்சை செடி. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். நீங்கள் அதனுடைய கொடிகள். ஒருவர் என்னுடனும், ஒருவர் என்னுடனும், நான் அவருடனும், நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். அவர் மிகுதியாக கனி கொடுப்பார். என்னை விட்டு பிரிந்து, இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ன சொல்றாரு? என்ன பிரிஞ்சு உங்களால எதுவும் செய்ய முடியாது. அப்ப இயேசு உங்க கூட இணைஞ்சு இருந்திருக்க வேண்டியதானே? இயேசு இன்னைக்கும் உயிரோடு இருந்தாருன்னா அவர் அங்கதான் சுத்திட்டு இருப்பாரு. எங்க சுத்திட்டு இருப்பாரு? கலிலேயாவில் தான் சுத்தி இருந்திருப்பாரு. அப்ப நம்மகிட்ட யார் இருக்கிறது? இல்லையா? அதனாலதான் அவர் இறந்து விண்ணேற்றம் அடைந்து என்ன செய்யறாரு? பரிசுத்த ஆவியானவராக இறங்கி நம்மை நிரப்பி விட்டார். அல்லேலூயா. ஏன் அவரை விட்டு பிரிஞ்சு நம்மளால ஒன்னும் செய்ய இயலாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இயேசு அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவர்களை ஆட்கொள்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இயேசுவால நிரம்பினால்தான், இயேசுவால ஆட்கொண்டாதான் இவங்களுக்கு என்ன கிடைக்கும் சொன்னா தைரியம் கிடைக்கும், கட்ஸ். ஏன்னா இந்த நற்செய்தி பணிங்கிறது அது ஒரு சாதாரணமான காரியம் ஒரு கிடையாது. இயேசுவை எல்லா மக்களுக்கும் கொடுப்பது என்பது ஈஸியான காரியம் கிடையாது. பிரச்சனையே இல்லாத இடத்துல கூட இயேசுவை ஈஸியா கொடுக்க முடியாது. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் என் உள்ளத்துல இதுதான் கேள்வியா இருந்தது, ஏன் எளிதாக இயேசுவை இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க முடியவில்லை? நீங்க கேட்டு பாருங்க, ஏன் எளிதா இயேசுவை கொடுத்துட முடியுதா? உங்க வீட்டிலேயே ஒருவேளை கணவர் நல்லா ஆவில நிரம்பி ஆண்டவரோடு இருப்பாரு, மனைவி அப்படி இருக்க மாட்டாங்க. கணவர் அந்த மனைவிக்கு இயேசுவை கொடுக்க முடியாது. அதுக்குள்ள கெப்பாசிட்டி இந்த ஆளுக்கு இல்லை. அதே போல மனைவி நல்லா ஆண்டவரோட இணைந்திருப்பாங்க, கணவர் அப்படி இருக்க மாட்டாரு. அந்த கணவருக்கு இந்த மனைவி இயேசுவை கொடுத்து விட முடியாது. புருஷனும் பொண்டாட்டியும் கடவுளுக்குள்ள இருப்பாங்க, ஆண்டவரோட இணைஞ்சிருப்பாங்க. பெத்த பிள்ளைகளுக்கு இப்ப அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து உட்காருங்க. கல்யாணம் முடிச்சவங்கலாம், பிள்ளை பெற்றவங்களாம் நிமிர்ந்து உட்காருங்க. கை குழந்தை வச்சிருக்கவில்லை, பெரிய பிள்ளையா வச்சிருக்கிறவங்க, உங்க பிள்ளைக்கு நீங்க இயேசுவை கொடுக்க முடியுதா? வாய் திறந்து பதில் சொல்லுங்க. இல்லை கொடுக்க. அப்ப என்ன இல்லை, நமக்கு கெப்பாசிட்டி இல்லை. நல்லா புரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. நற்செய்தி பணி என்பது ரொம்ப சாதாரணமான காரியம் கிடையாது. இயேசுவை இன்னொரு மனிதனுக்கு கொடுப்பது என்பது அவ்வளவு ஈஸியான ஒரு காரியம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனிதன் நிரம்பி இருந்தால் மட்டுமே, ஆட்கொள்ளப்பட்டிருந்தால் மட்டுமே, ஹல்லேலூயா. இல்ல நான் பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி தான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட
இன்னும் அதற்குரிய வல்லமை உங்ககிட்ட இல்லை. நீங்க அந்த அளவுக்கு நிரம்புனீங்கன்னு சொன்னா உங்க வீட்டாளு பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துருவார், உங்க வீட்டம்மா பொத்துன்னு மயங்கி கீழே விழுந்துருவாங்க, நீங்க பெத்த பிள்ளைகள் சரட்டுன்னு உங்க கூட வந்து இணைஞ்சிருவாங்க. ரொம்ப ஈஸியான காரியமே கிடையாது. 15 வருஷத்துக்கு முன்னால நான் ஜெபம் நடத்த போகிற இடத்துலலாம் அந்த கேள்வியை கேட்பேன், ஏன் ஆண்டவரை இந்த மக்களுக்கு ஈஸியாக கொடுக்க முடியல, அவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்க, வந்த மாதிரி போயிருந்தாங்க, அப்படி தான் இருக்காங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், இவங்க போய் பேசுற இடத்துல, சொல்ற இடத்துல, செயல்படுற இடத்துல இயேசுவை எல்லா மனிதர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவேதான் ஆண்டவர் சொல்றார், இந்த நகரத்திலேயே நீங்கள் தங்கி இருங்கள், ஆவியானவர் உன்னத வல்லமை ஆட்கொள்ளப்படும் வரை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சின்ன பிள்ளைகளுக்குள்ள அந்த தாகம் இருக்கா? இப்பமே வந்ததுன்னு சொன்னா ஏற்ற வேளையில நிரப்பிடுவார். உங்க தாகம் எங்க இருக்கு? உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? உலகத்தில் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்? சின்ன பிள்ளைகளுக்கு சாரி, உங்களை நான் சிறுவர் என்று சொல்லிவிட்டேன், மன்னித்து விடுங்கள். நீங்கள் இளம் பெண்கள் அல்லவா? ஹல்லேலூயா. கொஞ்சம் குறைச்சி பேசினாலும் கூட கோபம் வரும். சொல்லுங்க, உங்களுக்கு எது மேல ரொம்ப தாகம்? தாகம் சொன்னா எது மேல ரொம்ப விருப்பம்? பிரியாணி மேலையா? அப்படியாம்மா? ஐஸ்கிரீமா? சாக்லேட்டா? என்னம்மா இன்னும் விளையாடுற பொம்மையா? எது மேல ரொம்ப விருப்பமா இருக்கு? எது மேல ரொம்ப விருப்பமா இருக்கு? தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றீர். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே, தாகமுள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. ஊற்றுமையாவும் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். சொல்லுங்க, ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், தாகத்தோடு காத்திருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஆண்டவர் சொல்றாரு, யார் தாகமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுவார். பரிசுத்த ஆவியானவர் இல்லை, கடவுள் மேல எப்போ தாகம் வந்துருதோ அப்போ பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அப்போ ஆண்டவர் இந்த தன்னுடைய சீடர்களை, அப்போஸ்தலர்களை நற்செய்தி பணிக்கென்று தன்னை அறிவிப்பதற்காக, தன்னை எல்லா ஆத்மாக்களிலும் கொடுப்பதற்காக அவர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார். அப்ப அந்த பணியை அவங்க போய் செய்யணும்னு சொன்னா உன்னதத்திலிருந்து வருகின்ற அந்த வல்லமையால் அவர்கள் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஆற்றலால, அந்த சக்தியால அவங்க ஆட்கொள்ளப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆட்கொண்டாதான் என்ன செய்ய முடியும் சொன்னா, துணிச்சலோடு போய் அவங்க என்ன செய்ய முடியும்? ஹல்லேலூயா. ஒருவேளை உங்க குடும்பத்துல கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ இயேசுகிட்ட வரலனாலும் கூட நீங்க தளர்ந்து போகாதீங்க.
நீங்க ஆவியில நிரம்பிக்கொண்டே இருங்க. ஹல்லேலூயா. என்றைக்காவது ஒரு நாள் உங்கள் கணவரையோ மனைவியோ பிள்ளைகளையோ ஆண்டவர் கண்டிப்பாக பிடித்து விடுவார், பிடிச்சிருவார். அதுல மாற்றமே கிடையாது, மாற்றமே கிடையாது. நல்ல நம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. ஆவியில நிரம்பிக்கிட்டே இருங்க, நல்ல ஆவியில இருங்க, ஆவியில நிரம்பி இருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்க குடும்பத்துக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள ஒரு காரியம் நடக்கும். ஏன்னா அந்த ஆற்றல் நம்ம கிட்ட கிடையாது. மனித சக்தியினால் ஒரு மனிதனை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர முடியாது. கிறிஸ்துவனுடைய அன்பை அந்த மனிதனுக்கு கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடவுளுடைய வல்லமை வேணும், கடவுளுடைய வல்லமை வேணும். அதனால தான் ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை நான் விண்ணேற்படைந்த உடனே நீங்க அப்படி போய் நற்செய்தி அறிவிங்கன்னு சொல்லல, காத்திருக்க சொல்றார், வல்லமையை பெற்றுக்கொள்வதற்காக. அவங்களும் அதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஒரே இடத்துல கூடி ஜெபிச்சாங்க, ஒரே இடத்துல கூடி ஜெபிச்சாங்க, சொன்னதை அவங்க செஞ்சாங்க. 50வது நாளிலே, 50வது நாள் என்பதற்கு பெயர் தான் பெந்தகோஸ்தே. 50வது நாள் என்பதற்கு பெயர் தான் எபிரேயத்திலே பெந்தகோஸ்தே. அந்த பெந்தகோஸ்தே நாள் என்றால் என்னவென்று சொன்னால் அறுவடையின் திருவிழா. அதாவது பாஸ்கா நாள்ல இருந்து, பாஸ்கா திருவிழாவை முடிச்ச பிறகு அதுல இருந்து 50வது நாள் தான் அறுவடையின் திருவிழா. அந்த அறுவடையின் திருவிழாவை அவர்கள் கொண்டாடினார்கள். அந்த கொண்டாடிய அந்த நாளில் தான் ஹல்லேலூயா ஆத்துமாக்களை அறுவடை செய்வதற்காக ஒவ்வொரு திருத்தூதர்கள் மீதும் சீடர்கள் மீதும் இயேசு தன்னுடைய ஆவியை கொண்டு நிரப்பினார். அறுவடை செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இப்ப பரிசுத்த ஆவியானவரை கொடுத்ததுக்குள்ள நோக்கம் புரிஞ்சிட்டா? எது கொடுக்கிறாரு? நீ வாங்கி நீ வச்சுக்கிறதுக்கு இல்லை, இயேசுவை நீ வாங்கி இயேசுனுடைய அன்பை நீ பெற்று நீனே வச்சுக்கிறதுக்கு இல்லை. ஹல்லேலூயா. என்ன செய்யணும்? சப்ளை பண்ணணும். என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சப்ளை பண்ணணும். ஹல்லேலூயா. நீங்க வேற ஒன்றும் நினைக்க வேண்டாம், ஊர்ல எல்லாம் போய் சொல்லணும்னு கூட நினைக்க. ஏன் வீட்டுக்குள்ள இது நடக்கணுயா? என் வீட்டுக்குள்ள இது நடக்கணும். என் வீட்டுக்காரு நிரம்பி அல்லேலூயான்னு ஆட்டம் போடணும். எத்தனை லேடிஸுக்கு விருப்பமா இருக்கு? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் மட்டும் ஜெபத்துக்கு போறேன், என் மனைவி வரமாட்டேங்கிறான், இல்ல அவங்களும் நிரம்பி ஆட்டம் போடணும். நாங்க 2 பேரும் நினைஞ்சிருக்கோம், என் பிள்ளைகள் முறைச்சிக்கிட்டே திரியிறான்வ. நாங்க ஜெபத்துக்கு போனா, தியானத்துக்கு போனா, ஊழியத்துக்கு போனா என் பிள்ளைகள் என்ன செய்யுது? சிரிச்சுக்கிட்டே இருக்கா, மறைச்சிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவங்களுக்கு புரியல, அவங்களுக்கு என்ன செய்யல? புரியல. இதுதான் வாழ்வு என்பது அவர்களுக்கு புரியவில்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இப்போ திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. திருத்தூதர் பணிகள் 2வது அதிகாரத்துக்கு வாங்க. 4வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். யாரு? உங்க வீட்டில் பக்கத்தில் உள்ள ஆட்களா? எவர்கள்? பைபிள் வாசிக்கும் போது தெளிவாக வாசிக்கணும். அவர்கள்னா யாரு? ஆண்டவருடைய திருத்தூதர்கள், ஆண்டவருடைய அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சீடர்கள். அவர்கள் அனைவரும் ஆட்கொள்ளப்பட்டனர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். பிரைஸ் தி லார்ட். என்ன போட்டிருக்கு அங்க? லூக்கா நற்செய்தியில 24வது அதிகாரத்துல 49வது வசனத்துல என்ன சொன்னாரு? உன்னதத்தில் இருந்து வருகின்ற அந்த வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை. ஹல்லேலூயா. அது இங்க நடந்துச்சு. எப்போ? பெந்தகோஸ்து நாள்ல இவர்கள் எல்லோரும் ஆட்கொள்ளப்பட்டார்கள், நிரப்பப்பட்டார்கள். யார் நிரப்பப்பட்டா? அவரை நம்பின, அவரை ஏற்றுக்கொண்ட, அவர் மேல அன்பா இருந்த, விசுவாசமா இருந்த அத்தனை பேரும் ஒரே இடத்துல கூடி ஜெபிச்சாங்க. ஒரே இடத்துல கூடி ஜெபிச்ச அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இணைஞ்சாரு, எல்லாரையும் ஃபில் பண்ணிட்டார், எல்லாரையும் நிரப்பிட்டார், எல்லாரும் ஆட்கொள்ளப்பட்டார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. ஆகவே தான் நாம் கூடி ஜெபிக்கிறோம். ஆகவே தான் நாம் என்ன செய்கிறோம்? நம்ம 50 நாள் உட்காந்து ஜெபிச்சோம்னா லெவலே வேறு. ஆனால் 50 நாள் இங்கே இருங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் என் கூட தகராறு பண்ணி இப்போவுமே எந்திரிச்சு ஓடிடுவே, ஒரு சீரில் ஒரு ஆள் இருக்காது. அல்லேலூயா. சரிதானே? 50 நாள் அப்படி உட்காந்துருப்போம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்க. அங்கே உங்களுக்காக வேண்டி சமையல் பண்ணிகிட்டு இருக்கவங்க கூட என் கூட சண்டைக்கு வந்துடுவாங்க. இந்த கொளுத்துற வெயிலில் படாத பாடுபட்டு நாங்கள் ஒரு நேரம் சோறு பொங்கிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. நீங்கள் 50 நாள் இங்கே உட்கார வச்சு எங்களுக்கு சோறு போடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஆனால் பாருங்கள், அவங்க அத்தனை பேர் 50 நாட்கள் ஒரே இடத்துல கூடி ஜெபிச்சாங்கன்னா அல்லேலூயா, அவங்க மனசுக்குள்ளே இருந்த அந்த விருப்பம், அந்த ஆசை, அந்த நம்பிக்கை, அதைத்தான் கடவுள் பார்க்குறாரு. எதை பார்க்குறாரு? இந்த பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுவதற்கு எதை பார்க்கிறார்? உங்க மனசுல இருக்கிற, உங்க உள்ளத்துல இருக்கிற அந்த வாஞ்சையை ஆண்டவர் பார்க்கிறார். அதுதான் தாகம் உள்ள மனசு. தாகமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். எப்பொழுது சந்நிதியில் வந்து நிற்பேன், தாகமாயிருக்கிறேன். எப்பொழுது சந்நிதியில் வந்து நிற்பேன், தாகமாயிருக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து எப்பொழுது சந்நிதியில் வந்து நிற்பேன், தாகமாயிருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறேன். ஜீவனுள்ள தேவன் மேலே தாகமாயிருக்கிறேன். அதிகமாய் துதிக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். பாருங்க, அதிகமாய் துதிக்கிறேன், தாகமாயிருக்கிறேன். எல்லோரும் பாடுவோம். எப்பொழுது சந்நிதியில் வந்து நிற்பேன், தாகமாயிருக்கிறேன். தண்ணீருக்காய் மாறானது தாகம் கொள்வது போல், தண்ணீருக்காய் மாறானது தாகம் கொள்வது போல், என் ஆன்மா உம்மைத்தானே தேடி தவிக்கின்றது. என் ஆன்மா உம்மைத்தானே தேடி தவிக்கின்றது. இரட்சகரே, உம் வருகையிலே நிச்சயமாய் உம் முகம் காண்பேன். இரட்சகரே, உம் வருகையிலே நிச்சயமாய் உம் முகம் காண்பேன். தாகமாயிருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். சொல்லுங்க. தாகமாயிருக்கிறேன், அதிகமாய் துதிக்கிறேன். எப்பொழுது உன் சந்நிதியில் வந்து நிற்பேன், தாகமாயிருக்கிறேன். Praise the Lord. அல்லேலூயா. இந்த பாட்டை முழுசும் படிக்கணும் போல இருக்கு, அவ்வளவு ஒரு அருமையான ஒரு பாடல். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான்
செய்தியை தொடங்கிறதுக்கு முன்னால் பாட்டு படிக்கும்போது என்கிட்ட ஒரு திணறல் இருந்துச்சு. கவனிச்சிங்களா யாராவது? பாடலை நான் பாடும்போது எனக்கு ஒரு பயங்கரமான திணறல் இருந்துச்சு. ஏன்னு சொன்னால், நான் இங்கே கிளம்பி வர்றதுக்கு முன்னால் தான் சாப்பிட்டேன். சாப்பிடும்போது ஒரு இருமல் வந்துச்சு, பயங்கரமான இருமல், நெஞ்சை அடைச்சிக்கிட்டு இருமல் வந்து மூக்கு வழியே, கண்ணு வழியே, வாய் வழியெல்லாம் ஒரே நீர், இருமல் எனக்கு விடமாட்டேங்குது. நானும் வெந்நியை குடிச்சு பார்க்க, என்ன இல்லாமல் குடிச்சு பார்க்க, என்னால் சமாளிக்க முடியல. அல்லேலூயா. எனக்கு நிச்சயமாக தெரியும். ஏன்னு சொன்னால், இந்த செய்தியை நேற்றுலேருந்தே தயாரிக்கிறேன். ராத்திரி தூங்கும்போதெல்லாம் மண்டைகளை ஓட விட்டுக்கிட்டு இருக்கிறேன். காலையில் பூசையில் போய் உட்காந்து பூசையில் அவங்க பூசை நடத்திக்கிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஆவியானவர் ஒவ்வொரு வசனங்களுக்குள்ளேயா என்னை இழுத்துக்கிட்டு போகிறாரு. இதை எடுத்து வாசி, இதை எடுத்து வாசின்னு சொல்லி நான் பைபிளை வைப்பேன், எடுப்பேன், வாசிப்பேன், பைபிளை எடுப்பேன், எடுத்து வாசிப்பேன். நான் பூசை முழுதும் இப்படி தான் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. அப்படி வாசித்து என் கூட பேசி இன்றைக்கி காலையில் திரும்ப வந்து எல்லாம் செஞ்ச அந்த காரியத்திலெல்லாம் நான் மெருகூட்டுறேன். என்ன செய்கிறேன்? செய்திக்கு மெருகூட்டணும். அப்படி மெருகூட்டி அதை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. குளித்தேன், வந்து சாப்பிட்றேன். சாப்பிடும்போது ஒரு தாக்குதல். எனக்கு நல்லா தெரியும் இவன் சேட்டை பண்ணுறான்னு சொல்லி. இவன் என்ன தான் சேட்டை பண்ணாலும் நான் எப்படியும் போய் பேசத்தான் போகிறேன், நான் எப்படியும் பாடத்தான் போகிறேன். அல்லேலூயா. அப்புறம் என் குரல் வெண்கல குரலை போல மாறிவிடும். காரணம், வார்த்தை புறப்பட்டு வர வர ஆவியானவர் அசைவாடி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். அல்லேலூயா. எப்பொழுது ஹை பிச் சந்நிதியில் வந்து நிற்பேன், தாகமாயிருக்கிறேன். பாருங்க, செய்திக்குள்ளே போகலை. இது எக்ஸ்ட்ரா எழுதி வச்சிருந்த வசனம் தான். இன்னும் செய்திக்குள்ளே நான் வரல. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர். மணி 1. இன்னும் செய்திக்குள்ளே வரல. செய்தியை முடிக்க முடியாது. அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே ஆண்டவர். அப்போ எதுக்கு தூய ஆவியானவரை ஊதுறாரு? எதுக்கு தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்படுங்க அப்படின்னு சொல்றாரு? எதுக்கு தூய ஆவியானவரால் ஆட்கொள்ளப்பட வைக்கிறார்? இதையெல்லாம் நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். சுய சக்தியால கடவுளுடைய பணியை, இறை பணியை செய்ய முடியாது. அப்ப அதுக்கு வலிமை வேணும், அதுக்கு சக்தி வேணும், அதுக்கு ஆற்றல் வேணும். அல்லேலூயா. அப்பந்தான் இந்த கிறிஸ்துவனுடைய பணியை ஒரு மனிதனால் செய்ய முடியும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போல கிறிஸ்தவ வாழ்க்கையும் வெறும் ஊனியல்பான வாழ்க்கையால் வாழ்ந்து முடிப்பது அல்ல. ஊனியல்பான வாழ்க்கையால் வாழ்ந்து முடிப்பது அல்ல. ஊனியல்பான வாழ்க்கை என்றால் என்னவென்று நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். கலாத்தியர் 5வது அதிகாரத்திலே 19வது வசனத்திலிருந்து வாசிங்க. ஊனியல்பின் செயல்கள். நல்ல கவனிங்க. ஊனியல்புனால வாழ்ற வாழ்க்கையாக ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்க முடியாது. ஊனியல்பின் செயல்கள் யாவருக்கும் தெளிவாய் தெரியும். எல்லாருக்கும் தெளிவா தெரியும். அவை பரத்தமை,
நான் அந்த இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க. பரத்தமை, கெட்ட நடத்தை, கெட்ட நடத்தை, காமவெறி, காமவெறி, சிலை வழிபாடு, சிலை வழிபாடு, பில்லி சூனியம், பில்லி சூனியம், பகைமை, பகைமை, சண்டை சச்சரவு, சண்டை சச்சரவு, பொறாமை, பொறாமை, சீற்றம், சீற்றம், கட்சி மனப்பான்மை, கட்சி மனப்பான்மை, பிரிவினை, பிரிவினை, பிளவு, பிளவு, அழுக்காறு, அழுக்காறு, குடிவெறி, குடிவெறி, களியாட்டம், களியாட்டம் முதலியவை ஆகும். முதலியவை ஆகும். இத்தகையவற்றில் ஈடுபடுகின்றவர்கள் இறை ஆட்சியை உரிமை பேராக அடைவதில்லை. இறைவனுடைய ஆட்சியை தங்களுடைய உடலிலே, ஆன்மாவிலே உரிமை பேராக அடைய. அல்லேலூயா. நீங்க யோசித்து பார்த்தீங்கன்னா இது முழுசும் நமக்குள்ள இல்லைன்னாலும் ஏதாவது 1-2 உள்ள இருக்கும். இருக்குதா? இருக்குதான்னு கேட்டேன். நீங்க என்ன சொன்னீங்க? உள்ளேன்னு ஐயா நாங்களா? அல்லேலூயா. இப்படி லிஸ்ட் போட்டு கொடுத்துருக்காப்புல, இந்த லிஸ்ட்ல ஏதாவது 1-2 உள்ள என்ன செய்யும்? இருக்கும். அது இருக்கக்கூடாது. அப்படி ஊனியல்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்படவில்லை. அல்லேலூயா. தூய ஆவியினால் வாழக்கூடிய வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. தூய ஆவியானவரால் நிரம்பி ஆட்கொள்ளப்பட்டு வாழப்படுகிற ஒரு வார்த்தை தான், வாழ்க்கை தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். இந்த தூய ஆவியானவரால நிரம்பணும்னு சொல்லி தான் திருச்சபை ஒரு குறிப்பிட்ட வயசுல நமக்கு என்ன தருது? உறுதி பூசுதல்ங்கிற ஒரு காரியத்தை நமக்கு தருது. தருதா இல்லையா? தருதா இல்லையா? சத்தமா சொல்லுங்களேன், பதில் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படி நீங்க அது உறுதி பூசல் நீங்க பெறும்போது ஆட்கொள்ளப்பட்டீங்களா? நிரம்பினீங்களா? உண்மையை சொல்லுங்க. யாரோ ஒரு ஆள் தான் சொல்றாங்க, மற்றவங்கெல்லாம் அப்போ மற்றவங்கெல்லாம் நிரம்பிட்டீங்களா? இல்லைன்னு, அதாவது உங்களுக்கு பதிலாக உங்க எல்லார் சார்பாக அவங்க சொல்றாங்க. கரங்களை தட்டி அந்த ஒரு சகோதரிக்கு பாராட்டுகளை தெரிவிக்கும். நமக்கெல்லாம் வாயே இல்லை. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த நேரத்தில் நம்ம நிரம்பல. ஏன் நிரம்பல? சரியா நிரப்பல. சரியா? உங்களை யாராவது சத்தம் போட்டுருவாங்களோ? வந்து பயப்படுறாங்களே ரொம்ப. பாப்பா நீ நிரம்பினியா? என்கிட்ட உள்ள வம்பு தான், பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்பேன். நீ நிரம்பினியா? உறுதி போஸ்தல்ல இல்லவே இல்லையா? எடுக்கவே இல்லையா? நீ எடுக்க வேண்டிய தேவையில்லை. இங்கே வந்து கூட்டத்தில் இருந்தாலே போதும், நீ நிரம்பிடுவேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. இந்த தூய ஆவியானவரால நிரம்புறதுக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை ஆண்டவர் நம்முடைய கரங்களில் கொடுத்துருக்கிறார். அதுதான் கடவுளுடைய வார்த்தை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு இந்த இறை வார்த்தை மேல அக்கறை வச்சு அதை வாசிக்கிறோமோ அதுக்கு ஒரு தாகம் தான். திரும்ப 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 அதை வாசிக்க வாசிக்க, அதை நேசிக்க நேசிக்க, அதற்கு விளக்கங்களை புரிந்து கொள்ள புரிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஆவியானவர் நிரம்பிக் கொண்டே இருப்பார். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் செய்வார். அதனால தான் பாட்டு இருக்கு, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு. சொல்லுங்க, அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, மூழ்கணுமே நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே,
சிலர்லாம் பார்த்துக்கோங்க, ஆவியானவர் கணுக்கால் அளவு வந்துட்டாலே பயங்கர சந்தோஷம். பிரைஸ் தி லார்ட். அப்படி இந்த கொண்டு போய் பீச்சில் விட்டா அப்படி கரையில் வர்ற அந்த அலையை சலக்கு சலக்குன்னு அடித்து விளையாடுவோம்ல, என்ன அப்போ அதுக்கு மேலே கொஞ்சம் உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவங்கெல்லாம் கணுக்கால் அளவு நிரம்புனா போதும்னு சொல்லி நிறைய பேர் அப்படி இருக்கிறீங்க. கணுக்கால் அளவே போதும், இதுக்கு மேலே என்ன வாழுது அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டு நிறைய பேர் இருக்கிறீங்க. அது கணுக்கால். அல்லேலூயா. அப்புறம் முழங்கால். அப்புறம் என்னது? ஆமாம், இந்த முழங்காலுக்கு மேலே ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு பயமாக இருக்கும். எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அது எப்படின்னு சொன்னால், வீட்டில் எல்லாரும் படுத்த பிறகு நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு ஆசையாக இருக்கும். எல்லாரும் ஏன்னா சத்தமாக இருக்கும் இல்லையா, சந்தடியாக இருக்கும். அதனால் எல்லாரும் படுத்த பிறகு எல்லாரும் தூங்கின பிறகு நம்ம ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிட்டு எல்லாரும் தூங்கின பிறகு பையா எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் இருட்டாக இருக்கிறதுனால, சத்தமே இருக்கிறதுனால, நேரமும் ஆயிட்டதுனால திடீர்னு ஒரு பயம் வரும். என்ன வரும்? அதுமாதிரி இந்த தண்ணிக்குள்ளே இறங்குறவங்களுக்கும் முட்டளவுக்கு போனதுக்கு அதுக்கு மேலே போகிறதுக்கு என்ன செய்ய வராது? மனசு வராது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நீந்தி நீந்தி மிதந்து மிதந்து. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரை பெற்றால் எப்படி பெறணும்? கணுக்கால் முட்டங்கால் இல்லை, எப்படி பெறணும்? நீச்சல் அடிக்கணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு அப்படி ஆசை இல்லையா? ஆசை இல்லையா? எப்பையா செய்தி நிப்பாட்டுவீர்? அந்த பொண்ணுக்கு அப்படி தான் இருக்கு. எப்பையா செய்தி நிப்பாட்டுவீர்? எப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறது? அல்லேலூயா. அப்படியா? இந்த அளவுக்கு கடவுளுடைய வார்த்தையை நாம தாகத்தோட, ஆசையோட, வாஞ்சையோட, விருப்பத்தோட நம்ம கேட்கிறோமோ, வாசிக்கிறோமோ, தியானிக்கிறோமோ, அதை புரிந்து கொள்வதற்குரிய காரியங்களை எல்லாம் நாம செய்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பிக்கொண்டே இருப்பார். அல்லேலூயா. இந்த இறை வார்த்தையில் உள்ள ஒரு பெரிய காரியம் இதுதான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நிறைய பேருக்கு அப்படி கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஒரு பூசைக்கு போவாங்க, ஜெபத்துக்கு வருவாங்க, உட்காந்துக்கு தேமைன்னு கேட்பாங்க, வீட்டுக்கு போனால் அதெல்லாம் முடிஞ்சு வச்சு. அதுக்கு பிறகு பைபிளை திறக்கவும் மாட்டாங்க, வாசிக்கவும் மாட்டாங்க. இந்த பகுதிக்கு என்ன விளக்கம், இதுக்கு என்ன அர்த்தம், என்ன சொல்ல வாராரு, நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அல்லேலூயா. இதெல்லாம் என்ன செய்ய மாட்டாங்க? செய்ய மாட்டாங்க. ஏன்னு சொன்னால், பொழுதன்னைக்கும் நமக்கு ஜெபம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், பொழுதன்னைக்கு ஜெபம்னு சொன்னால் எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, இது வேணும், மார்க் வேணும். சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் என்ன கேட்டிய? இந்த பரீட்சை எழுதி முடிஞ்சிட்டு மார்க் வேணும், மார்க் வேணும், மார்க் வேணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் உங்களை பாராட்டணும்னு நினச்சேன். ஆவியானவர் இழுத்து கொண்டு இந்த இடத்துல விட்டுட்டார். எந்திரி 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 எந்திரி. எல்லாம் 10ஆம் கிளாஸா? 10ஆம் கிளாஸா? உட்காரு. நான் 10ஆம் கிளாஸ் பிள்ளை எழுதும். 10ஆம் கிளாஸ் வேறு யார்? 10 தானே பரிசு எழுதுனீங்க? 10 தானே? மார்க்க சொல்லு. 419. 438. 440. இவங்க மார்க் எனக்கே தெரியும், அவங்க வாயால சொல்லணும்னு சொல்லி தான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இவங்களுக்கு பரீட்சை முடிஞ்ச பிறகு பொழுதன்னைக்கு என்ன வேண்டுதலாக இருக்கும்? பரிசுத்த ஆவியானவரே வாரும், பரிசுத்த ஆவியானவர். இப்படியா ஜெயிச்சிருப்பாங்க இவங்க? என்ன ஜெயிச்சிங்க? மார்க் வேணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ப இப்போ இன்னொரு கைத்தட்ட நல்லா கொடுத்து உட்கார வச்சிருவோம். இப்போமே செய்திக்கு இடைவேளை இல்லையா? கடைசியில் கொடுப்பேன். நான் கடைசியில் கொடுத்துருந்தேன். சரி, கண்டிப்பாக கொடுத்துருந்தேன். சரி தானா? இப்போ நேரம் ஆயிரும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உட்காந்துக்கோங்க. இவங்களுடைய நிலைமைக்கு ஏற்ப இவங்க மன்றாட்டு இருக்கு. உங்கள் நிலைமை என்ன?
சீக்கிரத்துக்குள்ளே ஜூன் 15 ஆகணும். ஆரோக்கியத்துக்கு மீன் பிடிக்க போகணும். அனிட்டாவுக்கு தலைவலி போகணும். உனக்கு என்னம்மா? ஒன்றுமே இல்லையா? இருக்கு, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரையும் கேட்டால் இருக்கு, ஆனால் நான் சொல்ல மாட்டேன். அல்லேலூயா. இதுதான் உங்கள் ஜெபமாக இருக்குது. நீங்கள் பரிசுத்த ஆவியால் நிரம்பணும்னு சொல்லி அல்லேலூயா விரும்பலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நிரம்பு, மற்றதெல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். 499 மார்க் எடுப்பேன். எப்போ எப்போ பரிசுத்த ஆவியால் நிரம்புறதுக்கு நம்ம ஜெபிச்சோம்னு சொன்னால் மார்க்கை தன்னாலே அவர் போட்டுருவார். ஹல்லேலூயா. அந்த பேப்பரை அவர் தான் திருத்துவார். உங்கள் பேப்பரை யார் திருத்துவா? ஆவியானவர் தான் திருத்துவார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ நம்முடைய ஏக்கத்தை, விருப்பத்தை, நாட்டத்தை அவர் பார்க்கிறார். என் வாழ்க்கையில் 39 வயசுல என்ன ஆண்டவர் ஆவியானவரால் நிரப்புறதுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா என்ன மாதிரி நிறைய பேர் என் காலகட்டத்தில் நிரம்பினாங்க, அவங்களெல்லாம் காணோம். என்ன ஆண்டவர் நிரப்பினாரு, என்னை விடவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அந்த தாகத்தை குறைக்கவே இல்லை. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. என்னுடைய அந்தரங்கத்தில் நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி எனக்கு மட்டும் தான் தெரியும். என் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட முழுமையான தெரியாது. கீழே அவங்களோட இருக்கும்போது நான் ஒரு சாதாரண உலகத்தானா தான் இருப்பேன். ஆனால் என் ரூமுக்கு போயிட்டேன்னு சொன்னால் என் லெவலே வேற. நான் அங்கே வேற ஒரு உலகத்தில், ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவரோட, ஆண்டவருடைய காரியங்களை புரிந்து கொள்வதற்காக புரட்டு புரட்டு என்று புரட்டுவதும், கிறுக்கு கிறுக்கு என்று கிறுக்குவதுமாக ஒரு ஞான கிறுக்கனாகத்தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் அன்னைக்கு நிரப்பினவர் இன்றைக்கு கூட என்னை விட்டு அவர் விலகவே இல்லை. அந்த தாகம் இன்னும் அவருடைய இறை வார்த்தையினுடைய மறை உண்மைகளை அறிந்து கொள்வதற்குரிய தாகம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. அல்லேலூயா. அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு காரியம். நான் இந்த ஆவியினால தோறப்பட்ட பிறகு நான் சரியாவே என் குடும்பத்துக்கு உழைக்கலைங்க. நான் சில நேரம் உட்கார்ந்து என்ன யோசிப்பேன், நல்ல ஒரு ஆண் செய்த செயலை நான் செய்யவில்லை. எல்லா பெண்களுக்கும் எது தெரியுமா பிடிக்கும்? சம்பாதிக்கிற கணவன் தான் பிடிக்கும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, நான் ஏன் சாட்சியை தான் சொல்றேன். எந்த பெண்ணுக்கும், திருமணமான பெண்ணுக்கு அவன் கணவன் நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறது தான் பிடிக்கும். நான் சம்பாதிக்கலை, நான் சம்பாதிக்கவே இல்லை. அதுக்கு முன்னால் இருந்த ஐடியாவுக்குலாம், அதுக்கு முன்னால் நிறைய ஐடியாலாம் இருந்துச்சு. அப்படி தான் கடை தான் வச்சுருந்தேன். அந்த கடையை பார்த்து பார்த்து டெவலப் பண்ணுவேன். அப்படி கற்பனையில் ஓட விடுவேன். இப்படி இப்படி ஆகணும், இப்படி இப்படி மாறணும், இவ்வளோ காசு சேர்க்கணும், இப்படிலாம் நிறையா கற்பனைலாம் இருந்துச்சு. ஆண்டவர் எப்போ பிடிச்சாரோ நான் வட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தேன், சிட்டை வட்டிக்கெல்லாம் கொடுத்தேன். அந்த ஒரே நாளில் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டேன். அந்த ஒரே நாளில் எல்லாத்தையும், வட்டிங்கிற பேச்சு இனிமே இருக்கக்கூடாது. ஏன்னா பைபிளை வாசித்தாச்சு, கடவுள் பேசிட்டார், இனிமே அதை தொடப்படாது. சம்பாதிக்கவே இல்லை, சம்பாத்தியம் பண்ண தெரியவும் இல்லை. இன்றைக்கு 26 வருடத்தை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறேன். என் வீட்டு செல்வம், என் வீட்டு பாதுகாப்பு, எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, பேர பிள்ளைகளுக்கு தேவையானதை எல்லாம் தேவையான நேரத்தில் அவர் செய்து கொண்டே இருக்கிறார். செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு குறையில், அவ்வளவு போதும். கை நிறையா
அப்படிலாம் துட்டு இல்லை. உழைக்கும், சாப்பிட்றோம், நல்லாயிருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. காரியம் என்ன? நான் அவர் மேலே தாகமாக இருக்கேன், அவர் பணியில் தாகமாக இருக்கேன், நான் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டுறேன். என் வீட்டை, என் குடும்பத்தை, என் வாழ்க்கையை அவர் பார்த்துக்கிறார், அவர் பார்த்து கொள்கிறார். ஹல்லேலூயா. அவர் அப்படி தானே சொல்றாரு. மத்தேயு 6:33 என்ன சொல்றாரு? அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து. ஐயா, இது மோடி வாக்குறுதி கிடையாது, ஸ்டாலின் வாக்குறுதி கிடையாது, இப்போ உள்ள பேர சொல்ல மாட்டேன், இப்போ உள்ள ஆளுடைய வாக்குறுதியும் கிடையாது. அவங்க கொடுத்தாலும் அதை அவங்களால முழுசையாக நிறைவேற்ற முடியாது. ஆனால் என் ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்தா வாக்குறுதி தான் முழுமையாக நிறைவேற்றுவார். அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. அன்பு சகோதர சகோதரிகளே, செய்திக்குள்ளே போகலை, செய்தி டைம் முடிஞ்சிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, செய்திக்குள்ளே லேசாக கால் எடுத்து வைப்போமே. யோவான் செய்தி 6வது அதிகாரம் 63வது வசனம். அதில் ஏ, அதாவது மேலே உள்ளது மட்டும். யோவான் 6:63 ஏ, அதாவது மேலே உள்ள பகுதி மட்டும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது, ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்வு தருவது, ஆமாம், அது என்ன வாழ்வு? நல்லா கவனிச்சுக்கோங்க. நாம் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறோன்னு சொன்னால் தூய ஆவியானவர் தான் காரணம். நீங்கள் அதுக்கு தொடக்க நூலை எடுத்து நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உருவமற்ற கடவுள் வார்த்தையை பிரயோகிப்பார். அல்லேலூயா. உருவமற்ற கடவுள் வார்த்தையை பயன்படுத்துவார். அந்த வார்த்தையை கொண்டு போய் அதை உருப்பெற வைக்கிறது எதுன்னு சொன்னால் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசு கூட அப்படிதான். கபிரியேல் தூதர்கள் வழியாக சொல்லப்பட்ட அந்த கடவுளுடைய வார்த்தையை அன்னை மரியாள் இடத்துல வந்து சொல்கின்ற பொழுது, அல்லேலூயா, அன்னை மரியாள் அதை ஏற்றுக்கொண்ட உடனே என்ன நடந்துச்சு? இயேசு வயிற்றில் கருவாயிட்டார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே போலதான் வாழ்வு தருவது தூய ஆவியானவன் சொன்னால், இன்றைக்கு என்னுடைய அன்னையினுடைய வயிற்றிலே நான் கருவாக பிறந்தேன் என்று சொன்னால், அல்லேலூயா, ஆவியானவர் தான் காரணம். பிறந்தாச்சு, வாழ்கிறோம். இந்த உலகத்தினுடைய நடவடிக்கையில் கண்டிப்பாக என் ஆத்மா செத்து போயிடும். ஏன்னா நான் என் கடவுளுக்கு பிடிக்காத காரியத்தெல்லாம் நான் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு செஞ்சிருவேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இளமையிலேயே மனசு கெட்டு போகுது, அப்போ பாவத்துக்குள்ளே போயிடும், ஆத்மா செத்து போயிடும். செத்துப்போன ஆத்மாவுக்கு வாழ்வு கொடுப்பது, உயிர் கொடுப்பது யார் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் தான். செத்துப்போன ஆத்மாவுக்கு உயிர் கொடுப்பது, வாழ்வு கொடுப்பது யார் என்று சொன்னால் இந்த ஆவியானவர் தான். என்ன செய்கிறார்? வாழ்வை கொடுக்கிறார், உயிரை கொடுக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், வாழ்வு தருவது தூய ஆவியானவர் தான் உன் ஆத்மாவுக்கு வாழ்வு கொடுக்கிறார். தூய ஆவியானவர் தான் உன் ஆத்மாவுக்கு உயிரை கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆக வாழ்வு தருவது தூய ஆவியானவரே. ஓ ஊனியல்பு, ஓ சதையினுடைய ஆற்றல் ஒன்றுக்கும் உதவாது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தீபமே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே. மீண்டும் புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே, பரிசுத்த தெய்வமே, பரலோக தெய்வமே.
வர வேண்டும். ஆமென். வல்லவரே வர வேண்டும். நல்லவரே எல்லாரும் சேர்ந்து வர வேண்டும். வல்லவரே வல்லவரே ஆமென். வர வேண்டும். நல்லவரே புதிய வாழ்வு தரும். புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே. புதிய வாழ்வு தரும் புனித ஆவியே பரிசுத்த தெய்வமே பரலோக தீபமே. Praise the Lord. Praise the Lord. அல்லேலூயா. அவர் இந்த வாழ்வு தருவது தூய ஆவியானவரே என்ற அந்த காரியத்தை நிரூபிப்பதற்காக பவுலடியார் எழுதி வைத்திருக்கிறார். எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். எபேசியர் 2:5. குற்றங்களின் காரணமாக செத்துப்போன ஆத்மாவிலே செத்துப்போனவர்களாக இருந்த நாம், நல்லா அதை புரிந்து கொள்ளுங்க. குற்றங்களின் காரணமாக, அதில் ஆத்மாவில்னு எழுதலை, ஆனால் அது விஷயம் அதுதான். குற்றங்களின் காரணமாக, நம்முடைய தீமைகளின் காரணமாக, பாவங்களின் காரணமாக செத்தவர்களாக இருந்த நாம் எந்த அன்பின் மூலம்? பரிசுத்த ஆவியானவர் தான் அன்பு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இயேசுகிட்ட இருந்து புறப்பட்டு வருகிற அன்பு எதுன்னு சொன்னா அது பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அந்த அன்பின் காரணமாக மூலம் இணைந்து கையை தட்ட மாட்டீல. ஒரு மனிதனுடைய ஆத்மாவிலே உயிர் வருகிறது என்று சொன்னால் அது பரிசுத்த ஆவியானவர் தருகின்ற உயிர். அவர்தான் உயிர்ப்பிக்கிறார், அவர்தான் வாழ்வு தருகின்றார். செத்து போய் இருந்த அந்த ஆத்மாவை ஆண்டவர் தன்னுடைய ஆவியானவரை கொண்டு என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பாருங்க, இன்னும் அதை நல்லா புரிந்து கொள்வதற்கு 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 6வது வசனம், அதில் கடைசி பகுதி. எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு. நான் சொன்னதுலேருந்து வாசிங்க. எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. இது புரியுதா? பழைய ஏற்பாடு முழுதும் எப்படின்னு சொன்னா அது எழுதப்பட்ட சட்டத்தால் ஆனது. எழுதப்பட்ட அந்த சட்டத்தை யாரால என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. அதாவது கடைபிடிக்க முடியாது. மாற்ற முடியாதுங்கிறதுல கடைபிடிக்க முடியாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதாவது கடவுள் தான் மனுஷனுக்கு அந்த கட்டளைகளை வழங்கினாலும் கூட மனிதன் அதற்கு பிறகு நிறைய சட்டங்களை அதுக்குள்ள இருந்து உருவாக்கி கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ சட்டங்களையோ கட்டளைகளையோ மனுஷனால என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா கடைபிடிக்க முடியாது. பலகீனன், ஊனியல்பினன். இது இயேசுவுக்கு நல்லா தெரியுது. அவர் அதான் பார்க்கிறாரு. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த எல்லா மக்களுடைய ஆத்மாவும் செத்த நிலையில் தான் இருக்கிறது. என்ன சட்டம்? அதனால தான் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு. ஆத்மா செத்து போகுது. அந்த சட்டத்தால கட்டளைகளால செத்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க வழியே இல்லை. ஏன்னா மனுஷனால கடவுள் கொடுத்த கட்டளைகளையோ சட்டங்களையோ யூதர்கள் வகுத்து கொண்ட எந்த சட்ட திட்டங்களையோ கடைபிடிப்பதற்கு முடியல. இயேசு பார்க்கிறார், பரிதாபப்படுகிறார். அதான் மாத்துறார். புதிய ஏற்பாடு அவர் எதிர்க்கிறார். யூதர்களை எதிர்க்கிறார். யூத மறைநூல் அறிஞர்களை எதிர்க்கிறார். யூத குருக்களை எதிர்க்கிறார். ஏன் எதிர்க்கிறாரு?
நமக்கு எனக்கெல்லாம் முதல்ல அதெல்லாம் புரியலை, எதுக்கு இது அப்படின்னு சொல்லி. அந்த சட்டத்தை மனுஷனால கடைபிடிக்க முடியாது, கட்டளைகளை கடைபிடிக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு ஆற்றல் இல்லை. அந்த ஆற்றல் இல்லாததனால்தான், சக்தி இல்லாததனால்தான் உன்னதத்தில் இருந்து வருகின்ற அந்த வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். கடவுள் சொல்ற எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு மனிதனுக்கு திராணியே கிடையாது, சக்தியே கிடையாது, வல்லமையே கிடையாது. அப்ப இயேசு இதெல்லாம் பார்த்து பரிதாபப்படுகிறார். அதனால்தான் தன்னுடைய சொந்த ஆவியை தருகிறார். ஏன்னா இயேசு எல்லாவற்றையும் கடைபிடித்து பரிசுத்தமாக வாழ்ந்தவர். கடவுள் எப்படி விரும்பினாரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர். அல்லேலூயா. அப்ப அவர் தன்னுடைய சொந்த ஆவியை நமக்கு தருகிறார். சட்டத்தாலேயோ கட்டளையாலேயோ ஒன்ன என்ன செய்ய முடியாது, உயிர்ப்பிக்க முடியாது. செத்து போன உன் ஆத்மாவுக்கு உயிர் கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியால் செத்து போன உன்னுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியும். அதற்குரிய ஆற்றல் அவருடைய ஆவியிட்ட மட்டுமே உண்டு, வேற எங்கேயும் கிடையாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு அதனால தான் நம்ம ஆவியானவரை கொண்டாடுகிறோம். இன்னைக்கு நீங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு பழைய ஏற்பாடை புரட்டி இதுக்கு என்ன சட்டம் சொல்லியிருக்கு, இதுக்கு என்ன சட்டம் சொல்லியிருக்கு, இது என்ன இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு நீங்க ஒன்று பார்க்க வேண்டியதே இல்லை. அல்லேலூயா. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே உள்ள ஆவியானவர் வந்துட்டா ஆட்டோமேட்டிக்கா நிறைய காரியங்கள் மாறிடும். நம்ம தப்பா ஒரு பார்வை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், செல்லுலையோ டிவிலையோ இல்லை வேற நம்முடைய நினைவிலையோ தப்பான ஒரு பார்வை நமக்குள்ள வந்துட்டுனா உள்ளிருந்து ஆவியானவர் சொல்லுவார் வேண்டாம் பாரு. ஏன்னா அவர் உயிர் தந்திருக்கிறவர், இந்த ஆத்மாவுக்கு உயிரை கொடுத்திருக்கிறவர். மீண்டும் ஆத்மாவை கொன்னுறாத, பாவத்துக்குள்ள போகாத. பிரைஸ் தி லார்ட். நிறைய உருவ வழிபாடு செய்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்தான். உருவ வழிபாடு செய்வது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம்தான். இப்போ வெண்டிகாசுக்காரங்க அதை நம்மளை நிறைய எதிர்ப்பாங்க. ஆனால் நம்ம சுதந்திரமாக இருக்கிறோம். எப்படின்னு சொன்னால் உருவ வழிபாடு உருவம் வழிபாடு இல்லை, நாம் உருவத்தை வழிபாடு செய்யக்கூடாது. உருவம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் புரிந்து கொள்வதற்காக, நற்செய்தியை புரிந்து கொள்வதற்காக, நற்செய்தியை ஈஸியாக சொல்வதற்காக. உருவ வழிபாடு கூடாதுன்னு சொல்ற அதே பெண்டிகாஸ்டுக்காரரு ஒரு பாட்டு ஏற்றுவார். அந்த பாட்டில் இயேசுவே நீர் எங்களுக்காக மரித்தீர்னு சொன்ன உடனே இயேசு சிலுவையில் தூக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கிளிப்பிங் காட்சி அதில் என்ன செய்வார், அதே பெண்டிகோஸ் பாஸ்டர் வச்சிருப்பார். உருவ வழிபாடு கூடாதுன்னு சொன்ன அதே ஆள் இயேசு ஒரு மனுஷன் அதை ஆக்ட் பண்ணி சிலுவையை தூக்கிட்டு போய் அதில் சிலுவையில் அறையப்படுற மாதிரி ஒரு காட்சி அந்த பாடல் வரிகளிலே அவங்க என்ன செய்வாங்க, ஷூட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு? பாட்டை மட்டும் படிச்சுட்டு போண்டி தானே, எதுக்கு அதை வைக்காங்க? அப்போ தான் உங்களுக்கு என்ன செய்யும், ஈஸியாக புரியும். அப்போ நம்ம சிறுவங்கள் வைத்திருக்கிறது, படங்கள் வைத்திருப்பது, காட்சிகள் வைத்திருப்பது எதுக்குன்னு சொன்னால் இயேசுவை பற்றி புரிந்து கொள்வதற்கு, நற்செய்தியை புரிந்து கொள்வதற்கு, நற்செய்தியை அறிந்து கொள்வதற்கு. கும்பிடு சரணம் போடுறதுக்கு இல்லை. அல்லேலூயா. இங்கே யாராவது கும்பு சரணம் போடுறீங்களா? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எலுமிச்சம்பழம் மாலை தூக்கி கொண்டு போய் போடுறீங்களா மாதாவுக்கு? ஒரு தடவை இப்படி தான் மாதா கோயிலில் பார்த்துக்கோங்க, சப்பரத்துக்கு நிறைய எலுமிச்சம்பழம். இதை யாருக்கு சந்தனமாரியம் கோயிலில் தான் போடுவாங்க. நான் கேட்டேன் ஒருத்தட்ட, அந்த அந்த பங்குல உள்ளவட்டே கேட்டேன், என்னையா இது எலுமிச்சம்பழத்தை கொண்டு போய் மாலையாக மாதாவுக்கு போட்டிருக்கல, இதெல்லாம் தேவைதானா அவங்களுக்கு? அவங்க எவ்வளோ எளிமையானவங்க. அது கேட்ட இதெல்லாம் அன்பில் செய்கிறது. அன்பில் எலுமிச்சம்பழம். அவங்க மேலே உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டியது அவங்க பெத்த மகனை உயிருக்கு உயிராக அன்பு செய்கிறது தான். எலுமிச்சம்பழம் மாலை போட்டவொன்னா அம்மா குளிந்துட மாட்டாங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீங்கள் உருவங்களுக்கு கொண்டு போய் இப்படி
மாலை மரியாதை, பாலை ஊத்துறது, பழத்தெல்லாம் கொண்டு போய் வீசுறது, இந்த ஜோலியெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் உருவ வழிபாடு, அது தேவையில்லை, அது கடவுளுக்கு பிடித்தம் இல்லாது. எனக்கு யாருமே சொல்லி கொடுக்கலங்க. இந்த ஆவியில் நிரம்பின பிறகு எங்கள் தாத்தா தினசரி குளிச்சுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அப்படி குளிச்சுட்டு அந்த குளித்த தலை தோத்தின துண்டே இடுப்பில் கட்டிக்கிட்டு வீடு முழுதும் பத்தி, கொமஞ்சான், சாம்பிராணி இதெல்லாம் காட்டுவாங்க. ஒவ்வொரு ரூமாக போய் அப்படி காட்டுவாங்க. மாதத்தில் 1ஆம் தேதி ஏகப்பட்ட படம் உண்டு எங்கள் வீட்டில். புனிதர்களில் இருந்து ஏன் செத்து போன பிஷப்பு, ஜாமியார் வரைக்கும் நிறைய பேருடைய படங்கள்லாம் எங்கள் வீட்டில். அத்தனை பேருக்கும் எங்கள் தாத்தா மாலை போடுவார், பூ போடுவார், மலரால் அலங்கரிப்பார். எங்கள் தாத்தா செத்து போனார். அப்புறம் சின்ன தாத்தா நான் தானே, அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு நானும் இடுப்பில் துண்டை கட்டிக்கிட்டு வீடு முழுதும் கொமஞ்சான், வீடு முழுதும் பத்தி, மாதத்தில் 1ஆம் தேதி அவ்வளவு படத்துக்கும் மாலை இப்படி போட்டுருந்தேன். ஆவியானவர் என்னை நிரப்பினார். யாருமே எனக்கு சொல்லி தரல. நான் அப்புறம் பத்தி கொளுத்துறது இல்லை, பூஜை புனஸ்காரமும் இல்லை, எந்த படத்துக்கும் மாலை போடுறதும் இல்லை. ஒரு பெரிய அமௌண்ட்டு மிச்சம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஏன்னா ஆவியானவர் என் உள்ளத்திலே சொல்லிட்டாரு, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் அடையாளம், ஆண்டவரை உணர்த்துவதற்காக, புரிய வைப்பதற்காக, அறிய வைப்பதற்காக செய்கின்ற திருச்சபையினுடைய காரியங்கள். நீ அதுக்கு வீரியம்லாம் ஒன்றும் என்ன செய்ய வேண்டாம், ஏற்ற வேண்டாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எழுதப்பட்ட சட்டத்தை புரட்டி பார்த்து இதில் என்ன சட்டம் இருக்குது, இது என்ன கட்டளை இருக்குது, அதெல்லாம் பார்க்க வேண்டியதில்லை. ஆவியானவரால் நிரப்பப்பட்டோம் என்று சொன்னால் கடவுளுக்கு என்ன பிடிக்குமோ அதைத்தான் உள்ளிருந்து ஆவியானவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பார். தானாக சொல்லி கொடுத்துருவாரு. இதெல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லை, இதுக்கெல்லாம் நீ பயப்பட வேண்டிய தேவையில்லை. கொடிமரத்தை சுத்த வேண்டியதில்லை, கோயிலை சுத்த வேண்டியதில்லை, அந்த புனித குளத்துல போய் முங்க வேண்டியதில்லை, அந்த புனித கிணத்தை தண்ணி ஒரு வாளி இறைச்சி ஊற்ற வேண்டியதில்லை. இதெல்லாம் சின்ன வயசுல உள்ள பழக்கங்கள். ஹல்லேலூயா. நீ ஒன்றும் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா, கவலை கண்ணீரெல்லாம் கம்ப்ளீட்டா மறையுதம்மா. பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா, பயங்கள் நீங்குதம்மா, பரலோகம் தெரியுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தெய்வம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. உலக ஆசையெல்லாம் பூண்டோடே மறையுதம்மா, உலக ஆசையெல்லாம் பூண்டோடே மறையுதம்மா. உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா, உறவு பாசமெல்லாம் குப்பையாய் தோன்றுதம்மா. அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம், அகிலமாளும் தெய்வம் என் அன்பு இதய தீபம். இயேசு என்னோடு இருப்பதை நினைச்சிட்டா என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா, என்னுள்ளம் துள்ளுதம்மா, நன்றி என்று சொல்லுதம்மா. ஹல்லேலூயா. இயேசு என் கூட இருந்தா போதும். இயேசு எப்படி என் கூட இருப்பார்னு சொன்னா ஆவியானவராகத்தான் இருப்பார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் ஆவியை கொண்டிராதோர் அவருக்கு உரியவர்கள் அல்ல. ஆகவே இயேசுனுடைய ஆவியால் நிரப்பப்பட வேண்டும். இயேசுனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டால்தான் நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இயேசுனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டால்தான் ஆண்டவருக்கு நல்ல விதமாக பணி செய்ய முடியும். எழுந்து நிற்போம்.
ஜீசஸ் இயேசுவே. நன்றிப்பா ஜீசஸ்ப்பா, உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றிப்பா. ஜீசஸ் நன்றிப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. அப்படியே இயேசு உள்ளத்துக்குள்ள நினைங்க. ஒரு நிமிஷம் கண்களை மூடி. இயேசுவே, ஆண்டவரே என்னை நிரப்புங்கப்பான்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நிரப்புங்கப்பா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆவியானவரே என்னை நிரப்பும் என்று கேளுங்க. உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ஜெபம் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். நீங்க ஆவியானவர் மேல தாகம் கொண்டு ஆவியானவரால் நிரப்ப சொல்லி ஜெபிக்கும் போது உங்க வாழ்க்கை தேவைகள், குடும்ப தேவைகள் அனைத்தையும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். அப்ப நம்ம ஜெபிக்க வேண்டிய விஷயம், காரியம், இயேசுவே உங்களுடைய ஆவியால் என்னை நிரப்பும். ஒரு பூசைக்கு போனாலும் சரிதான், ஒரு ஜெப கூட்டத்தில் கலந்துக்கிட்டாலும் சரிதான், தனியாக ஜெபிக்கின்ற பொழுது என்றாலும் சரிதான், இயேசுவே உங்க ஆவியால என்ன நிரப்புங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். சொல்லுங்க. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். நல்ல கரங்களை தட்டி நல்ல மகிழ்ச்சியோடு இந்த வேளையில் என்னை நிரப்புங்கப்பா, பரிசுத்த ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை பாடி ஆராதிப்போம். ஆமென். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால். கேட்டத வாழன் பரிசுத்த ஆவி கேட்டிட வாருமே, கேட்டத வாழன் பரிசுத்த ஆவி கேட்டிட வாருமே, கேட்டத வாழன் பரிசுத்த
நல்லா புரிந்துகிட்டு பாடணும். கோபங்கள் நீக்கி சாபங்கள் இல்லை, சுவாபம் அதாவது சுவாபம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. கோபங்கள் போக்கி சுவாபங்கள் மாற்றும் சாந்தமே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. பாவங்கள் கழுவி பரிசுத்தமாக்கும் பரமனே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உங்கள் ஆவியால். என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உங்கள் ஆவியால். இயேசு தெய்வமே, என்னை நிரப்பும் உங்கள் ஆவியால். என்னை நிரப்பும் உங்கள் ஆவியால். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க மனுஷடு, உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும். கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேண்டும். கள்ளம் நீங்கி காலம் எல்லாம் வாழ வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். இந்த நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாடும் உங்கள் நாமம் பாட வேண்டும். இந்த நாவி எந்த உள்ளம் தங்க வேண்டும். இந்த நாடும் உங்கள் நாமம் பாட வேண்டும். சொல்லுங்க. இந்த நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாடும் உங்கள் நாமம் பாட வேண்டும். ஜீவ தண்ணி நதியாக பாய வேண்டும். ஜீவ தண்ணீர் நதியாக பாய வேண்டும். சிலுவை நிழலில் தேசமெல்லாம் வாழ வேண்டும். சிலுவை நிழலில் தேசம் எல்லாம் வாழ வேண்டும். நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாடும் உங்கள் நாமம் பாட வேண்டும். உங்கள் நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாடும் உங்கள் நாமம் பாட வேண்டும். மரங்கள் கனிகள் எல்லா நாடும் பெருக 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 வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். வாழ்நாள் எல்லாம் பணி செய்து மடிய வேண்டும். இந்த நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். உங்கள் நாவி எங்கள் உள்ளம் தங்க வேண்டும். எந்த நாளும் உங்கள் நாமம் பாட வேண்டும். பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாறையை உடைப்பவரே, பாவியை மன்னிப்பவரே, பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி முற்றும் எம்மை மாற்றிடுவே. அல்லேலூயா. பாசத்தை பொழிந்து பரிசுத்தமாக்கி முற்றும் எம்மை மாற்றிடுவே. அக்கினியா ஆவியாரே, ஆமென். ஆண்டவரின் திருக்கொடே. ஆவியாரே, ஆண்டவரின் திருக்கொடே. என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுவே. அல்லேலூயா. என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுவே. அல்லேலூயா. என் மீது இறங்கும், இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுவே. ஆவியில நிரம்பி அல்லேலூயா. என் மீது இறங்கும், இப்போது இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுவே.
ஹல்லேலூயா என் மீது இறங்கும் இப்போது இறங்கும் முற்றும் எம்மை மாற்றிடுவே ஹல்லேலூயா என் மீது இறங்கும் இப்போது இறங்கும் முற்றும் எம்மை மாற்றிடுவே ஹல்லேலூயா நாகத்தோடு இறங்கும் நாகத்தோடு இறங்கும் நாகத்தோடு மாற்றிடுவே ஹல்லேலூயா என் மீது இறங்கும் இப்போது இறங்கும் ஆவியானவரை நோக்கி துதிங்க, துதி எழுப்பட்டும். ஆவியானவரே எம்மை துதிக்கிறோம். உள்ளத்தின் நிறைவை தருகின்ற பரிசுத்த ஆவியானவரே எம்மை துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே எம்மை துதிக்கிறோம். மகிமைக்குரியவரே எம்மை துதிக்கிறோம். ஆட்சிக்குரிய ஆவியானவரே எம்மை துதிக்கிறோம். அப்பா இவரோடு என்னை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உங்களுடைய தேவாக்கினி இறங்குவதாக. இறங்கட்டும் அப்பா. ஆமென், 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 ஆமென். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஜீசஸ். ஆமென், 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 ஆமென் அப்பா. நன்றி பரிசுத்த ஊற்றாய் பாய்பவரே, உள்ளத்தை நிறைப்பவரே, என் தனிமையை போக்கி துணையாய் வந்து முற்றும் என்னை மாற்றிடுமே. மாற்றுங்கப்பா. என் தனிமையை போக்கி துணையாய் வந்து முற்றும் என்னை மாற்றிடுமே. ரெண்டு கரங்களையும் விரித்தவர்களாக, உயர்த்தி பிடித்தவர்களாக ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வேறு ஒரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. இதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, வேறொரு ஆசை இல்லை இயேசு ராஜா, உம்மை தவிர, உம்மை தவிர. அன்பான ஆண்டவரே, தகப்பனே, என் ஆருயிரே தெய்வமே, அன்பான
பிள்ளைகளாக நீங்கள் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். அதிகமாக அவரை துதிக்க துதிக்க அவருடைய தூய பிரசன்னம் உங்களை நிரப்பும். ஆமென். அவருடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்து கொண்டே இருப்பார். ஆமென். உங்கள் வாயிலே எப்பொழுதும் அவரை புகழ்ந்து பாடுகின்ற பாடல். ஆமென் அப்பா. நீங்க அதனால நிரம்புங்க, அவர் உங்களை நிரப்புவார். நீங்கள் அவரால் நிரம்புங்கள், அவர் உங்களை நிரப்புவார். ஆமென். அவர் இல்லாமல் நாம் இல்லை. அவர் இல்லாத ஒரு வாழ்வு ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்வு. ஆனால் அவர் உள்ள வாழ்வோ அது ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு. ஆமென். எப்பொழுதும் ஆசீர்வாதம், எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். ஆகவே நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். எங்க போனாலும் உம்மைத்தான் நான் வேண்டுவேன். நீர் என்ன நிரப்பணும், அந்த ஒரு காரியத்தை நான் ஜெபிப்பேன். உம்முடைய வாக்குறுதியின்படி மற்றவையெல்லாம் எனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நன்றி ஆண்டவரே, நன்றி. அருமையான உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நிரப்பி இருக்கிறீர். நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையில் உள்ள வல்லமை ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டவரே அவர்களை விடுதலை செய்திருக்கிறது. எதிலெல்லாம் கட்டப்பட்டிருந்தார்களோ, எதிலெல்லாம் முடக்கப்பட்டிருந்தார்களோ அத்தனை காரியங்களிலிருந்தும் ஆண்டவர் இயேசு இந்த நாளிலே விடுதலையை கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. விடுதலையை கொடுத்திருக்கிறீர். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறீர். நன்றி அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி. தொடர்ந்து இந்த பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய வாழ்க்கையில எதிலே தடுமாறுகிறார்களோ, எதிலே குழம்பி நிற்கிறார்களோ, எதிலே வேதனையுற்று இருக்கிறார்களோ அத்தனையும் இந்த நொடி பொழுதிலிருந்து மாறுவதாக. ஆமென். ஒரு புதிய வாழ்வு, ஒரு புதிய வாழ்வு, ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்வு, நிம்மதியான வாழ்வு, விடுதலையான வாழ்வு இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க உம்முடைய கரம், உம்முடைய ஆவியானவர் அவர்களோடு இருப்பதாக, ஆசீர்வதிப்பதாக. உடல் நல குறைவுற்றோர், உடல் நலம் குறைந்தவர்கள் முன்பில் வாருங்கள். முன்னால வாங்க. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா. தெய்வம் குறைகள் எல்லாம் ஆமென் நிறைவாக்குவா. எஸ், கூப்பிடு நீ பதில் கொடுப்பா. குறைகள் எல்லாம் நிறைவாக்குவா. உண்மையாக தேடுவோம், கரங்களை தட்டி உள்ளத்தில் வந்திடுவா. உண்மையாக தேடுவோம், உள்ளத்தில் வந்திடுவா. கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவளைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைவத்தி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைவத்தி நாம் பாடுவோம். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதே வல்லவர். மனதுருக்கம் உடையவரே, மன்னிப்பதே வல்லவர். நிறைவாய் இருக்கின்றவர், ஓடிவாய் என் மகனே. நிறைவாய் இருக்கின்றவர், ஓடிவாய் என் மகளே.
ஏற்றமெல்லாம் நீரே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவர்கள் மறைந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், அவர்கள் மறைந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், மத்தியிலே வந்திருக்கிறார். கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். மகிழ்ச்சியோடு இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். எங்கள் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் திருப்பெயரில் மன்றாடுகிறோம் நல்ல தந்தையே. ஆமென்.